தமிழ் 3 டாட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவக்கோனை, காசு காரியத்தில் கண்வைகடா தாண்டவக்கோனை பாடலுடைய வரிகள். பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு, தாயா பிள்ளையா இருந்தாலும் வாயு மயிரும் வேற. இதெல்லாம் எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, என்னதான் தாய் மகள் தந்தை மகன் அப்படின்னு இருந்தாலுமே காசுன்னு வரும்போது ரெண்டு பேருமே வேற வேற உஷார் அப்படிங்கிறது ரெண்டு பேருமே தனித்தனியாக இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்லப்பட்டது. பாலூட்டி சீராட்டி மகனினுடைய வெற்றிக்காக பாடுபட்டு வளர்த்த மகன்கள் தன்னுடைய வெற்றிக்காக கொடுக்கப்பட்ட பணத்தை செலவு செய்யாதனால மிகவும் நொடிந்து போய் இருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர். ஒரு பக்கம் அதிமுகவினுடைய எதிர்ப்பு, ஒரு பக்கம் பாஜகவோட நட்பு, இன்னொரு பக்கம் திமுகவோட தொடர்பு, இதெல்லாம் சமாளிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் தன்னுடைய மகன்களோட துரோகத்தினால ரொம்பவே ஒரு மோசமான நிலையில், இன்னும் சொல்ல போனால் ஒரு கையறு நிலையில் இருக்கிறாரோ ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் ஐயா அவர்கள் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வந்திருக்கு. எந்த தேர்தலில் யாருக்கு பணம் கொடுத்தார், எவ்வளவு பணம் கொடுத்தார், ஏன் அவர்கள் செய்யவில்லை, அப்பா மேலேயே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்ற மாதிரியான பல தகவல்களுடைய விவரங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்தவுடனே பெரிய கட்சிகளாக சொல்லப்படக்கூடிய திமுகவும் சரி அதிமுகவும் சரி, ஏன் பாஜக கூட பூத் அளவில் நிர்வாகிகளை அழைச்சி எப்படி இந்த போலிங் நடந்தது, யாருக்கான அந்த தொகுதியில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு, ஒருவேளை நம்ம கட்சி அந்த இதில் ஜெயிக்காது அப்படின்னா அதுக்கான காரணங்கள் என்ன, அடுத்த தேர்தலில் எதை சரி பண்ணணும், என்னென்ன பிரச்சனைகள் இங்கே இருந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆலோசனை கூட்டத்தை வச்சு அதன் மூலியமாக அங்கே கூட பிரச்சனைகளை சரி பண்ணி ரெக்டிஃபை பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான ஒரு விஷயங்களை செஞ்சாங்க. வழக்கமாக இது செய்யறதாக இருந்ததானா கூட ஒவ்வொரு கட்சிகளுமே ஒவ்வொரு தேர்தலுக்கு பிறகுமே இதை செய்வாங்க. அதுபோல ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தணும்னு சொல்லி ராமநாதபுரம் தொகுதியில் தனித்து நின்ற, சுயேட்சையாக நின்ற, பலாப்பழம் சின்னத்தில் நின்ற முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள்ட்ட அவர்களுடைய நெருங்கிய ஆதரவாளர்கள் சொல்றாங்க, ஐயா நம்மளும் கூப்பிட்டு ஆலோசனை கூட்டத்தை நடத்தணும், ஐயா என்னன்றது பார்க்கணும், வெற்றிலாம் எப்படியா இருந்தது, வாக்குப்பதில் எப்படியா நடந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவரு யார்கிட்ட கேட்க சொல்றீங்க, என்ன கேட்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பிடிப்பு இல்லாமல் பேசியிருக்கார். நிர்வாகிகள் கூட்டம் போட சொல்லி, ஆலோசனை கூட்டம் போட சொல்லி சொல்றாங்க. அதற்கு தலைவராக இருக்கக்கூடிய, பொறுப்பாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் ஐயா அவர்கள் யார்கிட்ட கேட்க சொல்லுங்க, என்னத்தை கேட்க சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லி வச்சு, நான் தான் போட்டிக்கிட்டேன், நான் தான் பிரச்சாரம் பண்ணேன், நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன், இதில் போய் என்னத்தை போய் யார்கிட்ட போய் என்ன கேட்குறேன்னு சொல்லி சொன்ன உடனே நெருங்கிய நிர்வாகிகள், அந்த அவருடைய ஆதரவாளர்கள், ஆலோசகர்கள் எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாதிரி, என்ன இவர் பிடிப்பு இல்லாமல் பேசுறாரு, இந்த அளவுக்கு ஒரு மாதிரி விரக்தியா பேசுறாரு, சரியா கூட பேசலை அப்படின்ற மாதிரியான அப்படியே புலம்புகள் இருந்தது. ஒரு சில மணி நேரங்களுக்கு பிறகு, இல்லை ஒரு சில நாட்களுக்கு பிறகு நெருங்கிய வட்டாரங்களில், ஓபிஎஸ் ஐயாவுடைய நெருங்கிய வட்டாரங்களில் சில விசாரணைகள் போகும்போது தகவல் வெளியில் வர்றது என்ன அப்படின்னா ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளானதாக இருந்தது. தேர்தல் நேரத்தில் என்னதான் பெரிய கட்சிகளாக இருந்தாலும், என்னதான் விதிமுறைகள் இருந்தாலுமே பணம் செலவழிக்கணும். வாக்காளர்கள் அளவுக்கு அந்த பூத் அமைக்கிறது, குறிப்பா பூத் அமைக்கிறது, பூத்தினுடைய அந்த ஆட்கள் வர்றது, அவங்களுக்கு சாப்பாட்டு செலவு, போக்குவரத்து, வண்டிக்கு பெட்ரோல், அவங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது ஆட்டோல போகும்போது சில ஆட்களை கூட்டு போறது, இல்லைன்னா வண்டியில போகும்போது சில ஆட்களை கூட்டு போறது, இந்த மாதிரியான செலவுகளுக்கு எல்லாமே ஒவ்வொரு பூத்துக்குமே ஒவ்வொரு வார்டுக்குமே பணத்தை செலவழிச்சா மட்டும்தான் அவங்க கொஞ்சம் உற்சாகமா அந்த வேலைகளை செய்வாங்க. அந்த செலவழித்த காசு எல்லாமே அப்படியே வாக்குகளா மாறும். இது ஆண்ட கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் தெளிவா தெரியும். அதுவும் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அதற்காக தன்னுடைய நம்பிக்கைக்குரிய நபர்களான, தான் அதிகம் நம்பிய தன்னுடைய மகன்களான ஓபி ரவீந்திரநாத், ஓபி ஜெயபிரதீப், இந்த ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே சில பல கோடிகளை கொடுத்திருக்காரு. தேர்தல் செலவுக்காக வைத்துக் கொள்ளுங்கள், இதை நீங்க தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்திருக்காரு. அப்படி கொடுக்கப்பட்ட பணம் சரியாக செலவழிக்கப்படவில்லை அப்படின்னு அவருக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வருது. சரி, இதுதான் இருக்கட்டும், இந்த இதாவது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அவங்கள கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. பூத் அளவில் பலாப்பழ சின்னத்துக்கு அதிகமான வாக்குகள் வருவதற்கான முயற்சிகளை அந்த நிர்வாகிகளையும் அவர் கரெக்ட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அவங்க எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு எல்லாம் வேண்டியது செய்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வெயிட்டான அமௌண்ட் கவனிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வாக்குறுதி கொடுத்து நம்பிக்கையை உருவாக்கி இருந்தார். போலிங்க்கு 2 நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னம்னா அவங்க களத்தில் வாக்கு பதிவும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும், தனக்கான வாக்குகள் உறுதி செய்யப்படும் அப்படின்றதுனால, சரி நீங்க நான் பணம் கொடுத்தேன், அந்த பணத்தை நீங்க தேர்தலில் செலவு பண்றது அப்படின்றதான் செலவு பண்ணல, பூத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், அதிமுக நிர்வாகிகளுக்கு கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லியிருக்கேன், சில ஆட்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு, அதையாவது செட்டில்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்பா மூஞ்சுக்கு நேராவே அதெல்லாம் பணம்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன உடனே இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டிருக்கு. என்னடா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்,
ஒரு தேர்தலில் நான் மட்டுமே ஜெயிக்கிறதுக்காக நாலா பக்கமும் செதறி ஓடிட்டு இருக்கேன். இந்த வயசில் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். கேரளாவிலிருந்து பலாப்பழத்தை எல்லாம் கொண்டு வந்து நான் பிரச்சாரத்துக்கு போயிட்டு என்னுடைய சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சிகளை நான் இறங்கியிருக்கேன். ரெண்டாவது, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் அதிமுக ஜெயிச்சது. அந்த ஒரு தொகுதியினுடைய சீட்டு வாங்குறதுக்காக ஓபிஎஸ் ஐயா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. ஓபி ரவீந்திரநாத்தை வந்து அதுக்கு முன்னாடி யாருக்காவது தெரியுமா? அவர் ஜெயிச்சதுக்கான அடிப்படை காரணம் என்ன? ரெட்டையிலையும் ஓபிஎஸ் ஐயா இல்லைன்னா அவர் ஜெயிச்சிருப்பாரா? இந்த அளவுக்கு செஞ்ச அவங்களுக்கு அப்பா ஜெயிக்கணும் அப்படின்ற தன்முனைப்பு அவங்களுக்கு இல்லையே அப்படின்ற மன வெதும்பல் அவருக்கு நிறையவே இருக்கு. இதனால ரொம்பவே மனசு நொந்து போயிருக்கார். அதாவது அப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு தன்னுடைய சொந்த காசை போட்டு களத்தில் இறங்கி நாலா பக்கமும் ஓடி தன்னுடைய அந்த ரத்தத்தின் தனக்காக உயிரை கொடுத்தவர், தன்னுடைய வளர்த்தவர், தங்களை உருவாக்கியவருக்காக தாங்க ஏதாவது மாறா கடன் செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிருந்து பண்ணியிருக்கலாம். குறைந்தபட்சம் கொடுத்த பணத்தையாவது பூத் அளவுக்கு கொண்டு போய் செலவு பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் அது தெரிந்த பிறகாவது செட்டில்மெண்ட் செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமே கூட அந்த பணத்தையாவது கொடுத்துருக்கலாம். அப்படின்னா இப்போ என்னன்னா, மகனுக்கும் தந்தைக்கும் பணம் தான் பிரச்சனையா இருக்கு அப்படின்ற மாதிரியான பார்வை முன்வைக்கப்படுது. இதை தாண்டி எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும் அப்பா ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு மகன்கள் நினைச்சிட்டாங்களோ அப்படின்ற டாக் எல்லாம் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இருக்கட்டுமே, இப்போ என்னன்னா, தங்களுடைய வாழ்க்கைக்கான தங்களுக்கான அடையாளத்தைக்காக போராடிய ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுடைய எதிர்காலத்துக்காக நல்ல முழு முனைப்போட, முழு சக்தியோட, முழு அந்த திறனையும் போட்டு அவங்க பிரச்சாரத்தில் எல்லாத்தையும் பார்த்துருந்தாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ரிசல்ட் ஜூன் 4ஆம் தேதி என்ன வேணா வரட்டும். அதிமுக ஒரு பக்கம் 5 நபர்களை ஓபிஎஸ் ஆக போட்டியிட வைக்கிறாங்க. அவங்க சின்னம் நிறைய அவர் கேட்டது கிடைக்கலன்ற மாதிரி சொல்லப்படுது. இதை தாண்டி பூத்தில் பலாப்பழ சின்னமும் திராட்சை சின்னமும் ஒரே மாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரியான பேட்டிகள்லாம் வந்தது. அந்த படங்கள் எல்லாம் போட்டு காட்டினாங்க. பலாப்பழச்சினம் அந்த பேலட்டில் வந்து ரெண்டு, அது டார்க்காக இருக்குது, இது லைட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டுச்சு. மாற்றி குத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. வாக்கு கேட்கும்போது ஐயா ஓபிஎஸ்க்கு வாக்களியுங்கள் அப்படின்னு தான் 5 பேருமே பேசினாங்க. இந்த செய்திகள்லாம் அவரை ஒரு பக்கம் மனசை போட்டு உறுத்திட்டு இருந்தாலுமே, தனக்கு ஆதரவான, தனக்கு தான் நம்பிய தன்னுடைய மகன்களே தான் பக்கம் இல்லை அப்படின்ற ஒரு மன வெதும்பலுக்கு அவர் ஆளாக்கி இருக்கிறார். இதை தாண்டி இன்னும் சில தகவல் என்னன்னா, பெங்களூரு புகழேந்தி, வைத்திலிங்கம் ஐயா போன்றவர்கள் எல்லாம் பிரச்சார களத்திலேயே ஆளையே காணும். இப்போ என்னன்னா, அவர் ரெட்டையிலை கரெக்டாக தேர்தல் அறிவித்த உடனே ரெட்டையிலை முடக்குவதற்கான முயற்சிகள் அளவுக்கு எடுக்கிறாரு பெங்களூரு புகழேந்தி ஐயா. ஆனால் அவங்கெல்லாம் பிரச்சார களத்தில் வந்து ஓபிஎஸ் ஐயாவுக்காக அதிகமாக பிரச்சாரங்கள் பண்ணாங்களா அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுது. அது இல்லைன்றதான் சொல்லப்படுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே இவருக்கான அந்த ராமநாதபுரம் தொகுதி பாஜக கூட்டணியில் அறிவிக்கப்பட்ட உடனேயே ஆதரவாளர்கள்லாம் வந்து ஐயா நம்ம பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லி தனக்கான வேலைகளை கொடுங்கன்னு சொல்லி தன்முனைப்போட அவங்கள பல பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாமே தவிர்த்துட்டு சில ஆட்கள், தன்னுடைய வகுப்பை சார்ந்த சில ஆட்களை மட்டுமே பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த முயற்சியை அவர் மேற்கொண்டிருக்கார். இது ஏன் அப்படின்றதும் தெரியல. இதை தாண்டி 13 இடங்களை பாஜக கொடுக்க முன் வந்தது. ரெட்டலை சின்னத்துக்கு நீங்க உரிமை கோருங்க, நாங்க பக்கபலமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கருத்துக்கள் முன் வந்து எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஆனா அதெல்லாம் தவிர்த்துட்டாரு. 13 இடங்கள் ஒரு இடத்துல நிக்கிறதுக்கே எனக்கு பணம் செலவழிக்க முடியல, 13 இடங்களுக்கான பணம் எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஆனால் 13 இடங்கள் நின்று ரெட்டலையை சேலஞ்ச் பண்ண வேண்டிய வாய்ப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய வாய்ப்பு. அதை அவர் ஏன் மறுத்தாரு? அப்ப அவர் மேல அவருக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரியான பார்வைகள் முன்வைக்கப்படுது. கடைசியா பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் 6 இடங்கள் போங்கன்ற மாதிரி சொன்னதை அதுவுமே அவர் மறுத்துட்டார். ஒருவேளை தன்னுடைய வெற்றிக்காக உண்மையாக பாடுபடக்கூடிய, தன்னுடைய பணத்தை நேர்மையாக செலவழிக்கக்கூடிய நபர்கள் தன் பக்கத்தில் இல்லை அப்படின்றத உணர்ந்தனால தான் அதை மறுத்தாரா அப்படின்ற பார்வையும் முன்வைக்கப்படுது. இதை தாண்டி ராமநாதபுரம் தொகுதியில் எப்படியாவது ஓபிஎஸ் ஐயா அவர்களை தோற்கடிச்சிடணும் அப்படின்ற மாதிரியான தன்முனைப்போட அதிமுக செயல்பட்டாங்க. அதில் ஒரு வியூகம் தான் அதே பெயருடைய பல நபர்களில் நிற்க வச்சாங்க. இந்த செயலை செஞ்ச உடனே ஓபிஎஸ் ஐயா அவர்களுடைய மகன் ஜெயபிரதீப் அவர்கள் வந்து ட்விட்டரில், அதாவது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. சூழ்ச்சிகார நாசகார கும்பல் வந்து இந்த மாதிரியான சூழ்ச்சி நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க, இதெல்லாம் வந்து ராமநாதபுரம் மக்கள் பார்க்க மாட்டாங்க, எங்களுடைய மக்கள் என்ற மாதிரியான ஒரு பதிவு போட்டிருந்தார். இந்த அளவுக்கு விசுவாசமா இருக்கிற நீங்க அவருடைய பணத்தை செலவழிச்சு ஐயாவை ஜெயிக்க வைப்பதற்கான முனைப்புகளை செஞ்சிருக்கலாமே ஐயா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, தேர்தல் போலிங் நடந்துட்டு இருக்கிறப்போ ஓபிஎஸ் ஐயா அவருடைய ஆதரவாளர் ஒருத்தர் அந்த பேலட்ல போயிட்டு அந்த ஓபிஎஸ் மற்றும் சின்னம் இருக்கு இல்லைங்களா, அந்த சின்னத்தை வந்துட்டு மார்க்கரால அடிச்சுட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பல பேர் பண்ணா இதெல்லாம் அடிச்சிருக்கேன்னு சொன்ன உடனே ஒரு 5 நிமிஷம் அந்த பூத்தில் நிறுத்திட்டு அதெல்லாம் வந்து மறுபடியும் கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போலிங்கை தொடங்கினாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. அதாவது ஓபிஎஸ் ஐயா வந்து எனக்கான நம்பிக்கையான, எனக்காக உண்மையாக உழைக்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறவங்கள யார் யார் அப்படிங்கிறத இன
இனம் கண்டுகொள்வதில் அவருக்கு ஒரு பேனிக்னஸ், அதாவதுன்னா ஒரு படபடப்பாக இருக்காரு அப்படின்ற மாதிரியான பார்வை முன்வைக்கப்படுது. என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல. எலெக்ஷன் முடிஞ்சது, போலிங்கும் முடிஞ்சது, இந்த மாதிரியான தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. உண்மையிலே ஓபிஎஸ் ஐயா அவர்களுடைய எதிர்காலம், அரசியல் எதிர்காலம் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்? அதிமுகவினுடைய தலைமைக்கான போட்டியில ரேஸ்ல அவர் இருக்காரு. ஒருவேளை தலைமை மாற்றப்பட்டாலுமே அதுல தன் பேர் இருக்காது அப்படின்ற ஒரு கிளாரிட்டியும் அவருக்கு கிடைச்சிருச்சு. இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த காணொளி பத்தின உங்களுடைய தகவல்களை, உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி நேயர்களே.